நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1998-9 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தை சாதகமாக பயன்படுத்த நினைத்து இந்தியாவுடன் வேண்டுமென்றே போர் தொடுத்த பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டியடித்து கார்கிலில் பெரும் வெற்றியை சூடிய இந்த நல்ல நாளில் கார்கில் வெற்றிக்காக உழைத்த ஒவ்வொரு ராணுவ வீரனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து, கார்கில் போருக்கு பிறகு இந்தியாவில் இன்டெலிஜென்ஸ் துறையில் ஏற்பட்ட மாற்றங்களையும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்டெலிஜென்ஸ் துறையுடன் நடத்திய மீட்டிங் பத்தியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்தியாவின் கார்கில் போர் வெற்றிக்கு பிறகு இந்தியாவுடைய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் 2001 ஆண்டு பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் மல்டி ஏஜென்சி சென்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு துறையை உருவாக்குகிறார்கள். இந்த துறை இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று சொல்லக்கூடிய ஐபி துறையின் கீழ் செயல்படுகிறது. இவருடைய நோக்கம் என்னவென்றால், இந்தியாவில் உள்நாட்டில் தீவிரவாத நடவடிக்கைகளை தடை செய்வது, இந்தியாவில் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரா, மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ், டிஆர்ஐ, சிபிஐ, என்ஐஏ போன்ற பல்வேறு துறைகளுக்கு இன்டெலிஜென்ஸ் தொடர்பான தகவல்களை கொடுத்து இந்தியாவில் தீவிரவாத நடவடிக்கைகளை தடை செய்வது. இந்த எம்ஏசி என்று சொல்லக்கூடிய மல்டி ஏஜென்சி சென்டர் துறை உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீவிரவாத இயக்கங்களையும் உன்னிப்பாக கவனித்து இவர்கள் நாட்டிற்கு எதிராக சதி செய்கிறார்களா என்று கண்காணித்து அந்த தகவலை இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் துறைகளுக்கு தகவல் கொடுத்து இந்தியாவில் எந்த அசம்பாவிதங்களும் நடக்காதபடி பார்த்துக் கொள்வது. இந்த எம்ஏசி என்று சொல்லக்கூடிய இந்த துறையின் வேலை தகவல் கொடுப்பது மட்டுமல்ல, ரா, ஐபி, சிபிஐ, என்ஐஏ முதலிய துறைகளில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு தீவிரவாத தடுப்பு பயிற்சி அளித்து அந்த டிபார்ட்மெண்ட் கூட மீட்டிங், செமினார்ஸ் ஹோஸ்ட் பண்ணி அவங்களுடைய கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுதான் இவங்களோட வேலை. அது மட்டுமல்ல, மார்க்கெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஏஐ, பிக் டேட்டா போல நிறைய டெக்னாலஜி இருக்கு. இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வரும்போது இந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி எப்படி நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பயன்படுத்துவது போன்ற ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் இந்த துறை செய்கிறது. மிக முக்கியமாக இந்தியா நாட்டினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பாக இந்த மல்டி ஏஜென்சி சென்டர் செயல்படுகிறது. இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் இந்த எம்ஏசி துறையில் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட் தலைவர்களுடன் ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. இந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், இந்தியாவிற்கு எதிராக நடைபெறக்கூடிய தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தலைவர்கள்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பார்டர், பஞ்சாப் பார்டர் எல்லாமே ரொம்ப செக்யூர் பண்ணணும், இன்னொரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் ஜாபர் சாதிக் என்று சொல்லக்கூடிய திமுக நிர்வாகி போதைப் பொருள் ட்ரேட் பண்ணர் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய இந்திய மக்களுடைய எதிர்காலம் இந்த போதைப் பொருளாக கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை முற்றிலுமாக இந்தியாவிலிருந்து தடை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கடல் வழியாக கூட இந்தியாவில் எந்த தீவிரவாத சம்பவங்களோ, நார்கோட்டிக்ஸ் போதைப் பொருள் விஷயங்களோ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிக கடுமையான ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. இந்திய அரசினுடைய இந்த உத்தரவிற்கு இந்திய மக்களாகிய நாம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஒத்துழைப்பு கொடுத்தால் இந்தியாவினுடைய கலாச்சாரமும் பண்பாடும் பாதுகாக்கப்படுவது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும்.